ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சந்தீப் மாம்ஸ் டைரி. கார்த்திகை தீபம்லாம் முடிஞ்சுதுங்களா? அடுத்து நமக்கு என்னங்க வேலை? கார்த்திகை தீபங்களை எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணணும் இல்லையா? வாங்க இந்த விளாகில் எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். அகல் விளக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துங்க. அதில் இருக்கிற திரியை போட்டிருப்போம் இல்லையா? அது எல்லாமே ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து சாம்பிராணி கரண்டியில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சாம்பிராணி போடும் போது வந்துட்டு நம்ம கங்கு பிடிப்போம் இல்லையா? கங்கு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். அதில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப் சொல்யூஷன் தாங்க ஆட் பண்ணேன். சோப் சொல்யூஷன்லங்க ஃபுல்லாக வந்துட்டு விளக்கு ஃபுல்லாக நீங்கள் போட்டு ஊற வச்சுக்கலாம். பொதுவாக நீங்கள் விளக்குறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ தவிர்த்துட்டு மித்த நாளில் வந்து நீங்கள் விளக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 20 minutes ½ hour நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக உங்களுக்கு மேலே வந்துடுங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து ஒன்று நீங்கள் வாஷ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ரொம்ப ப்ரெஷ்ஷோ இல்லை ஹார்டான சர்ஃபேஸ் போட்டோ க்ளீன் பண்ண தேவையில்லைங்க. அகல் விளக்கு கோயில்களில் நம்ம போய் விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்க, அந்த விளக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? மொத்தமாக எடுத்து கங்கு போட்டு அதில் சுட்டுருவாங்கங்க. அப்படி சுடும் போது அதில் இருக்கிற எண்ணெய் பிசெல்லாம் போயிடும். நம்ம வீட்டில் இப்படி பண்ணுறது பாசிபிள் இல்லை பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம வந்துட்டு சோப்புலையோ சோப்பு தூள்லையோ ஊற போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம அடுத்த டைம் நம்ம விளக்கு போடும்போது கொஞ்சம் ஈஸியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற விளக்கு எல்லாத்தையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான தண்ணியில் நம்ம கழுவிட்டு மொத்தமாக கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்ல தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மொத்தமாக ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு நல்ல வெயில் இருக்க இடமா பார்த்து நம்ம போய் இந்த விளக்கெல்லாம் காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தள்ளி வச்சு காய வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் சந்தீப்பை போய் ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா விளக்கு நல்லா காஞ்சிருந்ததுங்க. இதை என்ன பண்ணலான்னா ஒரு நல்ல க்ளீன் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நீங்கள் எடுத்து விளக்கு போடும்போது கூட அதில் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அம்மாவோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.